கொலை செய்தது என்று பத்திரிகைகளில் வந்த செய்தி தவறானது. புலன் விசாரணைக்கு பிறகு வழக்கின் உருவமே மாறியிருக்கிறது. கொலை செய்யப்பட்டவரை பூமாலை கொண்டிருக்க வேண்டிய அடிப்படை காரணங்கள் எதுவுமே இல்லை. கொலை செய்யப்பட்டவரின் பரம விரோதியாக ஆதி முதல் இருந்தது பாண்டியன் தான். குடும்ப விவகாரங்களிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, இருவருக்கும் பல நாட்களாகவே பகை வளர்ந்திருக்கிறது. இந்த பகை வெறியாக மாறி உலகில் முடிந்து விட்டது. இல்லை இல்லை, பாண்டியன் நிரப்பராதி. அவர் கொலை செய்யவில்லை, அவர் கொலை செய்யவில்லை, நானே தான் கொலை செய்தேன். பூமாலை கொலை குற்றத்தை தானே ஏற்றுக்கொள்வது பாண்டியன் மீது உள்ள அன்பின் காரணமாக, பாண்டியனை காட்டிக் கொடுக்க கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக. இல்லை இல்லை, நீதிபதி அவர்களே, பாண்டியன் கொலைக்கு சம்பந்தமே இல்லை. தயவு செய்து என் குடும்ப வரலாறு முழுவதையும் கேளுங்கள். இந்த கொலை வழக்கிற்கும் உன் குடும்ப வரலாறுக்கும் என்னம்மா தொடர்பு? நிறைய இருக்கிறது. இந்த வழக்கிற்கு ஆதரவாக அந்த வரலாறு மட்டுமல்ல, ஆஸ்பத்திரி வாசல், மின் முதலாளி முதலிய சாட்சியங்களும் இருக்கிறார்கள். அவர்களையும் விசாரிங்கள். முதலில் என் கதையை கேளுங்கள். சொல்லு. எங்கள் குடும்பம் இருந்தது கோயம்புத்தூர். ஆடு 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 அறிவட்டா கடிதலுக்கும் அது கொள்ளுது எல்லாத்துக்கும், அறிவட்டா கடிதலுக்கும் அது கொள்ளுது எல்லாத்துக்கும், ஆடு போல தலைமையாக கூடாது. அறிவட்டா கடிதலுக்கும் அது கொள்ளுது எல்லாத்துக்கும், ஆடு போல தலைமையாக கூடாது. காடு கண்ணு காடு கண்ணு அறிவு கலாதது, அச்சங்கள் ஆட்சி செய்து காதது. காடு கண்ணு காடு கண்ணு அறிவு கல்லாதது, அச்சங்கள் ஆட்சி செய்து காதது. ஆடும் 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 மனுஷனை தூங்க விடாம கத்தலாம். அக்கா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பஞ்சத்தில் அடிபட்டதையெல்லாம் இங்க ஏன் கூப்பிடுற? எங்கேயாவது தர்ம பள்ளிக்கூடமா பார்த்து போகட்டுமே. எனக்கு பொழுது போக பணக்கார வீட்டு பெண்களுக்கு பொழுதை கழிக்கலாம் வழி இல்லை. பல வழி இருக்கு. பேட்மிண்டன், பிங் பாங், லேடிஸ் கிளப், இங்கிலீஷ் பிக்சர்ஸ், சோமனி என்டர்டெயின்மெண்ட். பல வழி இருக்கலாம் தம்பி. ஆனால் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டாமே. வருவோம் இஷ்டம். இன்னும் இந்த வீட்டுக்கு படுக்க வர்றதே தப்பு. நமக்கு எங்கேயாவது சத்திரம் சாவடியா கிடைக்காது தூங்குறது. தம்பி, அப்படியெல்லாம் சொல்லாத. கடன் போல வீடு இருக்கு. நல்லா இருந்தது போ. ஏங்கா, பணம் எதுக்காக இருக்கு? அனுபவிக்க. வாழ்வு, சுகம், பணம் எல்லாமே 3 எழுத்து. அன்பு, தொண்டு, அது கூட 3 எழுத்துத்தான். பரந்தாமா, வாழ தேவைதான். ஆனால் மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்வு உடல் வேண்டியதுதான். பிறருடைய ஆனந்தத்தில் ஏற்படுகிற இதயத்தில். அது சரி, உடைய சீக்கிரம் இந்த வீடு ஆசிரமமாவே போயிடும் போல இருக்கு. யாரு? வாங்க வாங்க.
நீ கொண்டு வா. சரி. அன்பு, தொண்டு, அவரக்கா. இது வேற நியூசன். அப்ப சந்தோஷம். 7ஆம் தேதி ஒரு நல்ல நாள் இருக்கு. நாள் ஏதாவது இருந்தா என்ன? இல்லம்மா, இந்த நாள் நட்சத்திரங்கள்ல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை. சரி சரி, அதனால என்ன? ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கான்னு இருக்கேன். இந்த குடும்பத்து பொறுப்பாளே நான் தானே. தம்பி செல்வமாக வளர்ந்தவன். குடும்ப கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு அப்பா அம்மா இருக்கிறேன். அக்கா மகள் தாய் தந்தை இல்லாதவள் சென்னையில் படித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கும் நான் தான் சொன்னேன். இப்படி எல்லாருக்கும் அம்மா துணையா இருக்கிறதுனால தாங்க அவங்க வாழ்க்கத்துல வர வீட்டோட இருக்கிறவரா பாக்குறாங்க. எனக்கு அது மாதிரி புருஷன் கிடைக்காது. லட்சுமி மாதிரி இருக்குது பொண்ணு. அது சரிதாங்க. யாத்தம்பி இவங்கெல்லாம் தெரியுமா? ஓ, உங்க பெண்ணு மாத்திரம்தான் தெரியும் போல் இருக்கு. பாமாவோட பெற்றோர். ஓ, நமஸ்காரம். நமஸ்காரம். கல்யாணம் நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க. என்ன சம்மதம் தானே உனக்கு? என்ன இதை போய் கேக்குறீங்க? வாழைப்பழம் வேணாங்கிற வந்த உண்டாங்கிற எப்படி பிறந்தாமா? ஐயா, வாசலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் அனுப்பு. பாக்கி எல்லாம் நாளைக்கு அனுப்பலாம். அப்பா யாரது? உள்ள வாங்க. இங்கேயே பார்த்த மாதிரி மறந்திருக்கு. நான் தான் பாண்டியன். ஞாபகம் இருக்கிறதா? இந்த புத்தகத்தின் உண்மையான ஆசிரியர். இதற்கு ஆசிரியர் பரந்தாமன் அட்டையிலே போட்டிருக்கிற அத்தி எந்திரத்திற்கு என்ன தெரியும்? நீங்க செய்யும் அநியாயம். சிந்தித்து சிந்தித்து தென்னீரை எல்லாம் வியர்வையாக்கி சிரமத்தை சுமந்து பல நாள் பாடுபட்டு எழுதிய எனக்குள்ளவா தெரியும் இது யார் எழுதியதென்று. இல்ல, பரந்தாமன். பரந்தாமன் யார்? அவன் பரந்தாமன். ஏன் ஆத்திரப்படுகிறாய், பதறுகிறாய்? பரந்தாமனை அழைத்த விஷயம் என்ன? யார் இவன்? பாண்டியனா? யாரவன்? பாண்டியன். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியனா? ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனா? போர்க்கருவி எதுவுமின்றி புகுந்த பாண்டியன். நீ யாரப்பா? நானா? எழுத்து திருடனை சந்திக்க வந்த இல்லற ஜோதியின் உன்னாசிரியர் பாண்டியன். இல்லற ஜோதிக்கு நீ ஆசிரியனா? புத்தகத்திற்கா? சவாஸ் சவாஸ். இந்த அயோக்கியத்தனம் செய்துவிட்டு திருப்பி மறைக்கிறீர்களா? இருடர்களே, எழுத்தை களவாடி பிழைப்பதை காட்டிலும் கழுத்துல ஒரு கயிறு மாட்டிக் கொள்ளலாமே. மரியாதையாக போக மாட்டாய் நீ? பேசாதே. மரியாதை எது மானம் கட்டவர்களுக்கு? இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீர்கள்? ஊரான் எழுத்தை புரட்டி சாப்பிட. அது பல பேர் கிளம்பியிருக்காங்க. இன்றி கொட்டை பாய மூடு. சும்மா அப்புறம் கம்பி என்ன? நல்ல வேலை செஞ்ச. பையா, ஐயாவுக்கு சூடா காப்பி கொண்டாந்து கொடு. விடக்கூடாது. ஆமா ஆமா, விடக்கூடாது. ஏய், நான் அடிபட்டதை வெளியில் விடக்கூடாது. அது சரி. நான் அப்பவே சொன்னேன், சிறப்பியா எழுதுனதுல என் பேரை போட்டுக்காதே கேட்டியா? இப்ப பஞ்சனைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிய, அதுக்கு இருக்கிற மதிப்பு இந்த இல்லற ஜோதிக்கு இருக்கா? பஞ்சனையை பற்றி நெற்றிலை வந்து குமிஞ்சிருக்கு. அடா அடா அடா. அந்த துறவி என்பவர் யாரு? அவரை பார்க்க முடியுமா? அவருக்கு போட்டோ இருக்கா? அவர் வரகவியா அல்லது சோழகவியா? அவர் கையில பேனா இருக்குதா இல்ல மண்மலனுடைய வில்ல இருக்குதா? பேனாவில மை இருக்குதா இல்ல கருப்பஞ்சாரே இருக்குதா? இப்படி எல்லாம் வர்ணிச்சு எழுதியிருக்காங்க. இந்த இல்லற ஜோதியை பத்தி வர்ணிக்கவும் இல்லை, அது நிறைய விஷயம் இல்லை. வியாபாரமாகாவிட்டாலும் இல்லற ஜோதி எனக்கு ஒரு இன்பமான ஜோதியை அளித்திருக்கிறது. நல்லவரா ஒரு ஆளது நாடில்
கழுத்திலையும் தான் சுருக்கு போட போகிறேனே. பயப்படாதே, இந்த கயத்தால் அல்ல, உனது மரகதமணி கழுத்திலே மஞ்சள் தோய்ந்த மாங்கல்ய கயிற்றால். என்ன சரிதானே? அடே சொல்லு. ஆஹா, புயலை அடக்கும் பெண்கள், எரிமலையை அணைக்கின்ற பனிக்கட்டி கேள்விப்பட்டதே இல்லை நான். ஆனால் அந்த புதுமையான சக்தியை உன்னுடைய ஒரு புன்னகையில் காண முடிகிறது. சந்தேகப்படுகிறாயா? நேற்றுத்தானே அறிமுகமானான், இன்று தொட்டு விளையாடுகிறான், நாளை ஓடி விடுவானோ என்று அஞ்சுகிறாயா? கொஞ்சம் மொழியாளை கூர்ந்து கவனிக்கவில்லையா நீ? இல்லற ஜோதியிலே என்ன எழுதியிருக்கிறேன் என்று. பெண்களே இப்படித்தான், சந்தேக பிராணிகள். உடனே வர முடியல. உட்காருக்குண்டா. தந்தைக்கு கல்யாணம் செய்து வச்சு வீட்டோடு இருக்கேன்னு அதுக்குள்ளதான் அவர் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. எல்லாமா சுமிதா தேவி அவர்கள் எப்போது வந்தார்கள்? மாமா மாப்பிள்ளை இருக்காரு. மாமா ஐயா, படிக்க பெண்ணா இருந்து இது கூட கேட்க தெரியலையே. ஒரு பெண்ணு சிகப்பு நிறமா இருந்தா எவனாவது விரும்புவானா? ரத்தம், குங்குமம் இதெல்லாம் சிகப்பு. இந்த நிறத்தை எவன் தொடுவான்? இனிமே கேட்கிறதா இருந்தா இப்படி கே, எலும்பிச்சம்பழ நிறமா, நாகற்பழ நிறமா, அல்லது இரண்டும் கலந்ததா? கல்யாண விசாரத்திலே மாமாவுக்கு கல்யாணம்
भवति चंद्रमाकार अपां चित्तंति पुष्पवाहं च गावाहं च सुमें भवति மாப்பிள்ளைங்க சீக்கிரம் சீக்கிரம் மூத்த நாள் தவறுது மாமா காணும் மாப்பிள்ளைய காணும் கேட்கிறேன். எங்கே வந்தார்? என் வீட்டிற்கு நான் வந்தேன். என் வீட்டில் நீயே இரு, நான் போய்விடுகிறேன். யாரும் போக வேண்டாம், நானே போகிறேன். செத்தே போகிறேன். அப்போதுதான் நீ நிம்மதியாயிருப்பாய். நீ ஏன் சாகிறாய்? இன்னும் எத்தனை பெண்களின் கண்ணீர் வெள்ளத்தில் நீச்சல் ஊச்சல் விளையாட்டு நடத்த வேண்டும்? நீ போதும். நான் சாக வேண்டும் என்பதை ஜாடையாக கூறிவிட்ட பிறகு உயிரோடு இருக்கவா போகிறேன்? இல்லை இல்லை. பயமுறுத்தாதே. உற்சாகத்தேறு இல்லாத சகதி இவர்களிலே உடலை திரட்ட வேண்டும் என்பது வாழ்க்கை லட்சமாக கொண்டவர்கள் சாவை நீக்க கூட பயப்படுவார்கள் என்பது எனக்கு தெரியும். இப்போது நீ என்ன சொல்லுகிறாய்? நானா சொல்ல வேண்டும்? ஊரே சொல்லுகிறது. சூதுவாக அறியாத கண்ணீரத்தின் வாழ்வை களவனை சூதாடின் அக்காளிகள் தான் என்று சுட்டி காட்டி சொல்லுகிறது. போதும் முன்னால் வந்த வேதனை. தந்தையை ஒழுங்காக பார்த்துக் கொள்ளுங்கள். அப்பாவும் அம்மாவும் 1000 முறை சொல்லியிருப்பார்களே இந்த தகுதியற்றவளிடம். மிக ஒழுங்காக பார்த்துக் கொண்டு சீரகத்தை கூட கணக்க விடுவாப்பா. பிறக்கவே முடியாது. உனக்கு என்ன தெரியும் என் நிலைமை? அழுவாய். அதை பார்த்து ஊர் அக்காள் நல்லவள், தம்பி கெட்டவன் என்று சொல்லும். உன் முகாரிக்கு முழுவத்தி கிடைத்துவிடும். தியானம் நின்று விட்டதே. அதனால் விருந்து நடத்த வாங்கிய ஏராளமான சாமான்கள் வீணாகிவிட்டதே. பந்தல்காரனுக்கு தந்த பணம் பாழாயிற்றே. செலவு செய்த செல்வத்தை மீண்டும் சேர்க்க முடியுமா என்ற கவலை உனக்கு. எனக்கல்லவா தெரியும். பணம் வீணாகாமல் பாமா பரிணயம் முடிந்திருந்தால் என் மனம் படும் வேதனை உனக்கு எப்படி தெரியும்? அம்மா அப்பாவா இருக்கிறார்கள் என்னை பற்றி கவலை. தம்பி, அப்படியெல்லாம் சொல்லாது. என்ன காரணம்? ஏன் கல்யாணம் கொண்டு ஓடிவிட்டார்? பாமா பரிசுத்தமானவள் அல்ல. அவளை நம்பி மோசம் போனேன். இருக்காது. யாரோ தவறாக சொல்லியிருக்கிறார்கள். பாமா பத்திரமாக்கு பசங்க பொன்னல்ல, பொன் பூசிய பித்தளை. நம்ப முடியாது என்னால். என் தவறுக்கு காரணம் கற்பிக்கிறார். நம்ப வேண்டாம். எனக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவுதானே. இந்த ஞானோதயம் முன்பே வந்திருக்க வேண்டும். பெரிய பெரிய மனிதர்களுக்கே பிறகுதான் உதயமாகி இருக்கிறது. நான் என்ன சாதாரணம்? அக்கா, அம்புஜன் சொல்றா ஆழ்வாள் நினைக்க முடியாதான். நிஜமாக்கா? ஆமா. சரி, வாங்க படிக்கலாம். கருடா, புத்தகம் எப்படி? பிரமாதம். இந்த புத்தகத்திலேயே ரொம்ப அழகா இருக்கிறது என்னடா? மேல் அட்டைங்க. அட்டை மாத்திரமா நல்லா இருக்கு, அச்சுகளும் மணியாட்டமா இருக்கு. கருடா, அச்சு எப்படி அட்டை எப்படி என்ற விமர்சனம் கேட்கவில்லை. அறிவுரைகள் தந்திருக்கிறேனே, அது எப்படி என்று கேட்கிறேன். ஆஹா, அதை கேட்கணும். எங்கப்பா போயிருந்தீங்க? எல்லாம் நல்ல காரியமா தான். ஏன்பா நாடகத்துக்கு வரல? நாடகம் ரொம்ப பேர். அப்படியா? நான் கேள்விப்பட்டேன். யார் சொன்னது? நம்ம மில்ல தொழிலாளிகள் வந்திருந்தாங்கல்ல, அவங்க சொன்னாங்க. நீ தொழிலாளிங்க வர முடிஞ்சது, மேசி ஐயாவுக்கு வர முடியல இல்லப்பா? அட கோச்சுக்காதரா தம்பி, எல்லாம் உன் விஷயமா தான் நான் டவுனுக்கு போயிருந்தேன். என்னப்பா விஷயம்? இப்ப நான் சொன்னா நீயே சந்தோஷப்பட போற. உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேனே. இப்பவும் எனக்கு கல்யாணம்? ஏதாவது நிலையா ஒரு வேலை கிடைச்சு? அடப்ப இருக்கிற வேலையே போனப்பா. எழுத்தாளம் வேலை, நிலையான வேலை தானே. பாடுறா தம்பி, நல்ல இடம், பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது. மறுக்காம கல்யாணம் பண்ணிக்க. ஆமா, பொண்ணு நான் பார்க்க வேண்டாமா? அது கட்டு நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுட்டானா நான் போட்டோவே வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க இந்த
என்ன ஒவ்வொரு செலவுக்கு ஒவ்வொரு பாக்கெட்டா திங்கிறான்? ஓ இதோ பாரு, எப்படா தம்பி பொண்ணு? சரியப்பா, இந்த விஷயம் அப்படி சொல்றா என் ராஜா அண்ணா. அப்ப நாளைக்கே மில்லு முதலாளி கிட்ட போய் கல்யாணத்துக்கு பணம் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். திருமண விழா மணமகள் இல்லத்தில் சிறப்பாக நடைபெறும். தங்கள் சுற்றவு அந்த பாண்டியன் நம்ம விஷயத்துல குறுக்கிட்டுக்கிட்டே வர்றான். அன்னைக்கு என்னடான்னா நாடகம் நடத்தி நம்ம கொள்கைகளை கிண்டல் பண்ணலாம். இன்னைக்கு என்னடான்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ண இல்ல 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 நீ கல்யாணம் பண்ணிக்கிற பெண்ணை யார் விட்டாரு? எனக்கு ஒன்றும் தெரியல. போயிடும் தயவு செய்து. என்னை பிடிப்பா பார்க்க மாட்டாயா? வேண்டாமா என்னை இப்படி ஏமாத்தினால்? ஏமாற்றுவது எனக்கு தெரியல. சரிதான், கல்யாண தினத்தன்று காணாமல் போய்விட்டானே காதலன், எங்கே போனான், என்ன ஆனான் என்று கூட கவலைப்படாமல் அடுத்த காதலனை அவசரமாக தேர்ந்தெடுத்த நீ எதுவும் அறியாத தேவை, நான் ஏமாற்றுக்காரன், அப்படித்தானே? எங்கு போனீர்கள்? இந்த லோகத்தை விட்டு சொர்க்கலோகத்திற்கா? சொர்க்கலோகத்திற்கு போயிருந்தாலும் அங்கே சொற்களைக்கும் சுலோசனை, மயக்குமொழி மேனகை அத்தனை பேரையும் உதறி தள்ளிவிட்டு உன் சுந்தர முகத்தை நினைத்தபடி ஆகாயத்திலிருந்து குதித்திருப்பேன். ஒரு சூழ்ச்சிக்கார லோகத்திற்கு போய்விட்டேன். யாரோ ஒரு மந்திரவாதி சாப்பிடுவதற்கு ஒரு காயக்கல்பம் இருக்கிறது, அதை சாப்பிட்டால் 80 வயது வரை இளமை மாறாமல் இருக்கலாம் என்று சொன்னார். நம்பினேன், சாப்பிட்டேன், உனக்கும் வாங்கி வர எண்ணினேன். அவன் என்னை எங்கேயே கொண்டு போய்விட்டான். என்னிடமிருந்த 10,000 ரூபாயையும் நான் உனக்காக வாங்கி வந்த வைர மாலையையும் அபகரித்துக் கொண்டு எங்கேயோ போய்விட்டான். இந்த வெட்கக்கேட்டை எப்படி வெளியில் கொள்வது? மனமுடிந்து அலைந்து திரும்பி இங்கு வந்தால் நீ வாழ்க்கைக்கு வேறு திட்டம் போட்டு விட்டாய். பாமா, நான் ஏமாற்றப்பட்டவன் தானா? அந்த மந்திரவாதியை விட பெரிய ஏமாற்றுக்காரியாக விட்டாயே நீ பாமா? மன்னித்து விடுங்கள் என்னை. அப்பாவின் ஆசத்தை என்னால் எதிர்க்க முடியவில்லை. பொழுது விடிந்தால் உனக்கு திருமணம், வேறொருவன் மனைவி. என்னை மன்னிக்க நான் யார்? என்னை காப்பாற்றுங்கள். இப்போது அப்பாவிடம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி விடலாம். நிறுத்த மாட்டார். நான் காதல் நீடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அழாதே அன்பு கரசி, அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, அழித்தழுதா சித்திரமே, ஆடிவரும் பொருள் நீ கண்ணில் நீர்ந்தால் என் உள்ளம் உருகுதையோ. அழாதே பாமா, அழாதே. இருவரும் உடனே வெளியேறிவிட வேண்டியதுதான். நண்பனே, தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுவேன். திருமணம் பிடிக்கவில்லை, வெளியேறிவிட்டேன் என்று. இன்றைக்கு நியலே சீதார மயிலை ஈக்கிறேன். எழுது கண்ணே, என் எழுதாத ஓவியமே எழுது. அங்க காத்து விட்டுட்டாங்கல்ல, வேணுமா எனக்கு என்ன இருக்கு?